சுவாமியே சரணமையப்பா, சுவாமியே சரணமையப்பா, அகிலாண்ட கோடி பிரம்மாண்ட நாயகனே சரணமையப்பா. ஐயப்ப சுவாமியின் மகிமை பாகம் 36. பார்த்தீங்கன்னா, ஐயப்பன் மகிமையை ஒவ்வொரு நாளும் என்ன சொல்ல வைக்கிறான் பகவான் ஐயப்பன். அதுவே மிகப்பெரிய ஒரு மகிமை இல்லைங்க. இன்னைக்கு பாருங்க, ஒரு 4:30 மணிக்கு அந்த பிரம்ம மோட்சத்துல அவனுடைய வாக்கியத்தை சொல்ல வைக்கிறான்னா, அதுவே மிகப்பெரிய ஒரு பொக்கிஷம், ஒரு வரப்பிரசாதம். இந்த ஜென்மத்தில் அவன் எனக்கு கொடுத்த ஒரு வரப்பிரசாதம் தான் நினைக்கிறேன். பகவான் மகியை பற்றி நான் சொல்ல. ஏனென்றால் அவனிடத்தில் எவன் ஒருவன் பக்தியாக நினைக்கிறானோ, அவனுக்கோசம் எவன் தன்னுடைய தூக்கத்தை கெடுத்து அவனுக்கு அபிஷேகம் செய்து அவன் மனதை குளிர வைக்கிறானோ, அவனுடைய பக்தனையும் அவன் குளிர வைக்கின்றான் பகவான் ஐயப்பன். அவனுடைய பக்தனையும் குளிர வைக்கிறான். அவன் பக்தனையும் காவலாக நின்று காத்து நிற்கிறான். அவன் எங்கு சென்றாலும் அவனே அவனுக்கு துணையாக நின்று காத்து நிற்கிறான் பகவான் ஐயப்பன். பாருங்க, பகவான் ஐயப்பன் என் கூட வரணும், ஒன்று தெரிஞ்சா அவர் கும்பிடணும் போனோம் அப்படின்ட்டு என்ன மாதிரி பகவான் ஐயப்பன் தன் பிள்ளைக்கு பார்த்து பார்த்து ஒவ்வொரு விஷயம் செய்கிறாரு. அப்படி இருக்கும்போது அவரு ஒரு பெரிய மனக்குறையில் இருந்தார் பகவான் ஐயப்பன். பாருங்க, தன் பிள்ளைக்கு கல்யாணம் நடந்து முடிச்சதுக்கு அப்புறம் தன் பிள்ளையோட குடும்பத்தோட ஐக்கியமாயிட்டார் பகவான் ஐயப்பன். பாருங்க, தன் குடும்பத்தோட பகவான் ஐக்கியமாயிட்டார். தனக்கு தன் பிள்ளைக்கு ஒரு மருமகளை அணைத்து அவன் பரிபூரணமாக்கி அவன் பரிபூரணமாக ஐயப்பன் வீட்டில் ஐக்கியமாகிவிட்டார். அதான் பரிமள பிரியனே சரணமையப்பா, குரு பகவானே சரணமையப்பா. அவன் மகிமையை பாருங்க. அதாவது அன்பாக இருப்பான் பகவான் ஐயப்பன். தான் கடவுள் என்று அவன் ஒரு பொழுதும் அவன் காட்டுவதே இல்லை பகவான் ஐயப்பன். நானும் உன்னில் ஒருவன் தான். எப்படி? நானும் உன்னில் ஒருவன் தான். நான் உன்னை போல ஒரு மனிதன் தான். நான் கடவுளும் என்று உன்னிடத்தில் நான் எப்பொழுதும் காட்டியவில்லை. நீ என்னை அழைக்கும் போது ஒரு மனிதனாக ஒரு அன்பாக உன்னிடத்தில் நான் எப்பொழுதும் வருகிறேன் என்று பகவான் ஐயப்பன் அந்த தத்துவத்தை உணர்த்து கொண்டே இருக்கிறான். நீ என்னை அன்னையாக நினைத்தால் அன்னையாக உன்னிடத்தில் வருவேன், தந்தையாக நினைத்தால் தந்தையாக உன்னிடத்தில் வருவேன், நீ என்னை குருவாக நினைத்தால் குருவாக நின்று உன்னை போதிப்பேன், நீ என்னை இஷ்ட தெய்வமாக நினைத்தால் உன்னை கடவுளாக இருந்து உன்னை ஆசீர்வாதம் செய்வேன், என் குல தெய்வமாக நீ என்னை நினைத்தால் உன் குலத்தையே காக்க நான் வருவேன். பாருங்க, அவன் பரமாத்மா. பார்த்தீங்களாங்க, அவன் மகிமையை என்ன சொல்லுவாங்க? கடவுளோட மகிமை. சுவாமியே சரணமையப்பா, சுவாமியே சரணமையப்பா. ஓம் ஸ்ரீ பூதநாத சதானந்தா சர்வபூத தயாபரா ரக்ஷ ரக்ஷ மகாபாவு மகா சாஸ்திரே தும்யம் நமோ நமக. சுவாமியே சரணமையப்பா. குருவே துணை, குருவே துணை, என் ஐயப்பனே துணை. குருவே துணை, குருவே துணை.